இது சொல்லுங்க ஜி. இப்போ கண்டென்ட்டை ப்ரிசைஸா எடுக்கிறாங்க. இப்போ நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணனா வந்து எக்ஸாக்ட்டா வரும். இப்போ ஒரு டாபிக் எடுக்கணும்னா அதோட கண்டென்ட் இப்போ நீங்க சொன்னீங்க ஹெட்டிங் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து 3 பேஜஸ் 4 பேஜஸ் எடுத்துறீங்கன்னு சொல்றீங்களா. இப்போ இதுவே நான் வந்து ஒரு டாபிக் ஒரு கண்டென்ட் எழுதுறேன்னா அது எப்படி எந்த டைமென்ஷன்ஸ்ல எடுக்கணும்னு தெரியல. ஸோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது அது சர்ச்சிங் வந்து நிறைய இது கூட ஸோ அதுக்கு இந்த மாதிரி எந்த எக்ஸாக்ட்டா எடுக்கணும் அதை வந்து இப்போ அப்ளை பண்ணவும் முடியல. இப்போ ஆன்சர் எழுதும்போது அதை அப்ளை பண்ணவும் முடியல. டைம் பார்த்தாது சேம் வந்து அது பண்ணவே நிற்காது. அதை வந்து எப்படி ப்ரிசைஸா எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? ரைட். நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்பவே நீங்க எடுத்துருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே எடுத்து எழுதிங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒரு டாபிக் இதான் இந்த டாபிக் அப்படின்னா இப்போ ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டீங்க. அப்படி ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுங்களேன். இது அப்ளிகேஷன் டாபிக், நான் தியரி டாபிக் ஒன்று சொல்கிறேன். இது வந்து அப்ளிகேஷன் டாபிக், கரண்ட்லேயே இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதோட டெஃபினிஷன் தான் நமக்கு தேவை. இது தெரிஞ்சிச்சான்னு பாருங்க. எல்லா டாபிக்குமே உங்களுக்கு டெஃபினிஷன் மட்டும் ஞாபகம் வரணும். இந்த டெஃபினிஷன் தானா? ஏன்னா சில பேர்ட்ட நீங்க போய் GS 1ல போய் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் தெரியல அவங்களுக்கு. அப்போ ஆர்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உனக்கு என்ன எடுக்கணும்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கோ. ட்ரைனிங்னா என்னன்னு, அப்போ ட்ரைனிங்னா என்னன்னு நீ டெஃபினேஷன் போடுறப்ப அதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதை வச்சு இது ஏன் ட்ரைனிங், ஒய், ஏன் பப்பாட்ல, எந்த யூனிட்ல, அப்போ அந்த யூனிட்ல இருக்கும் ட்ரைனிங் இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, கேரியர் டெவலப்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்போ இது வரப்போ அப்போ ட்ரைனிங் இருந்துட்டே தான் இருக்கு. இதுல ஏதோ ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் என்னென்ன ட்ரைனிங் மெத்தட் இருக்கு, ரைட்டுங்களா? இது சேலஞ்சஸ். அப்போ இதுக்கு சொல்யூஷன் இதுதான். இது இப்போ எக்ஸாஸ்டிவ் ஆயிடுச்சு. நீங்க இவ்வளவுதான் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா எல்லா ஆங்கிலுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. இப்போ போறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 இது அட்ரஸ் ஆகுதா பாருங்க. பரவாயில்லையே, இந்த இதுலயே முடிஞ்சிச்சு. கொஸ்டின் 2 இது அட்ரஸ் ஆகுதா பாருங்க. கொஸ்டின் 3 இது அட்ரஸ் ஆகுதான்னு பாருங்க. கொஸ்டின் 4 இது அட்ரஸ் ஆகல, ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. அதை மட்டும் சர்ச் பண்ணி எடுத்து சின்னதா பாயிண்ட் மட்டும் சேர்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே அட்ரஸ் ஆயிருக்கும். 2 பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இப்போ இதுல இருந்து மறுபடியும் ஒரு சின்ன நோட்ஸா மாத்தீங்க. இதை படிச்சாலே உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். இது அவள் கன்சைஸ் ஆகிடும். ஒரு நோட்ஸே ஏன்னா வேற வழி இல்லை நமக்கு. ஏன்னா இது இவ்வளோ எக்ஸாஸ்டிவ் டாபிக்ல. அதனால அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சா அந்த டாபிக் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். டே இது இந்த கேள்வி கேட்டாங்க, இதை லிங்க் பண்ண, அப்ப நம்ம இதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்குன்னா நீங்க இதை எடுத்துட்டு இப்படியும் வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால சொல்றேன். டைம் இல்லைன்னா அதோட ஸ்ட்ராட்டஜியே வேற. யாரோட தான் நோட்ஸ் வாங்க வேண்டியது, அந்த கன்சைஸ் நோட்ஸ் வச்சு நம்மளா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டே இருக்குது. இவ்வளவுதான். இப்போ நீங்க டைம் இருக்கிறதுனால நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியா உங்களுக்கு சார் கொடுத்துறாரா, அப்ப இந்த ஏரியாவை மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. இதை பண்ணிடுங்களேன். ஜிஎஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜிஎஸ் கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஜிஎஸ்ல எக்ஸாஸ்டிவா வரும். ஜிஎஸ்ல ரெண்டாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிறதுனால நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜிஎஸ்ல இதுவே வேற. என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஏதாவது சஜஷன் இருக்கா? இவ்வளவுதான். எல்லாத்துக்குமே இதுதான். பாசிட்டிவ் நெகட்டிவ் சஜஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் சஜஷன், இவ்வளவுதான் மாற்ற முடியும். அதோட 6 பாயிண்ட், இதுல ஒரு 5 பாயிண்ட், கன்க்ளூஷன் கொண்டு, இன்ட்ரோ கொண்டு, வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஜிஎஸ். இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எலாபரேட்டா போகுது, ஆப்ஷனலுக்கு மட்டும். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்? அது வரும். ஏன்னா நமக்கு கண்டென்ட் தெரியலன்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதை விடாதீங்க. அது ஒரு நல்ல ஸ்கில். ஆனா என்னன்னா கண்டென்ட் நமக்கு தெரியுது, ஆனாலும் நம்மளால கன்சைஸ் பண்ண முடியல அப்படின்னா கொஸ்டினோட கோர் டிமாண்ட் என்னன்னு மட்டும் பாத்துங்களேன். கொஸ்டினோட கோர் டிமாண்ட் மட்டும் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எடுப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. What factors have led to the expansion of the role of Ministry of Home Affairs? How can it coordinate its affairs more effectively with the Ministry of Defense? அப்ப அந்த பிரிச்சப்ப சொல்றாங்க, what factors have led to the expansion of the role of the Ministry of Home Affairs? அப்படின்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரோல கொடுத்துருவீங்க, ஹோம் மினிஸ்ட்ரியும் இதுவும் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த டைரக்டா நீங்க ஹிட் பண்றீங்க, இந்த ஃபேக்டர்னால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாயிண்ட். ஆனா இதையே நீங்க பேராவா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க சொல்ற விஷயம் நடக்கும்.
நம்ம இது எழுதுவோம், இது ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி இது வந்தாங்க, அதனால இந்த இதனால நடந்து அப்படின்ட்டு. அதனால டைரக்டா பாயிண்ட் அடிங்க. இதுவே தியரி வருது, ஒரு திங்கரை பத்தி எழுதுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க அந்த இதுவா எழுதுங்க. மேரி பார்க்கட் ஃபாலெட் அவங்க இது சொல்றாங்க, டைனமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா அப்படியே கதையா போகும். மேல கொஸ்டினை போய் அந்த கோர் டிமாண்டை பாருங்க. இவங்க இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்க சொல்லிட்டு அடுத்து டைரக்டா அந்த கோர் டிமாண்ட்ல இருந்து எழுத ஆரம்பிங்க. ஆனா என்னன்னா உங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ண மாதிரி தெரியும், என்னடா அது இவ்வளோ படிச்சிருக்குமே இதை விட்டுட்டுமே அப்படின்ட்டு. ஆனா அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுங்க போதும். அப்படி நீங்க பண்ணணும்னா அது அதையும் இதை லிங்க் பண்ணுங்க. அவங்க பவரை பத்தியும் பேசியிருந்தாங்க ஆனா அப்படின்ட்டு இந்த கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் வந்துருது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க அடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்சைஸா எழுதுற மாதிரி இருக்கும். வேற ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? உங்களுக்குமா? ஓகேங்களா? இல்லை இது என்னன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா சொல்றேன், அதனால உங்களுக்கு மேபி சில டவுட் இல்லாம இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால சில நேரத்தில் டவுட்டும் வரலாம். அதனால அதை இது மட்டும் பண்ணீங்க. அதே மாதிரி இதை சொல்ல மறந்துட்டு அதை அவங்களுக்கும் சொல்லிடுங்க. கீவேர்டு அப்படின்னு இருக்கும். கீவேர்ட்னா என்னன்னா அந்த இது இருக்குல்ல, டிஸ்கஸ், எலுசிடேட், கிரிட்டிக்கலி எக்ஸாமின், இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க என்னென்ன இதோட மீனிங் சொல்லிட்டு. வெப்சைட்ல இருக்கு, எல்லா யூபிஎஸ்சி வெப்சைட்லயும் வச்சிருக்காங்க. சாருக்கிட்டையும் அவங்க வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போ ஒரு வாட்டி மெயின்ஸ் எழுதுறப்போ நான் கேட்டேன், நான் அதையும் வச்சிருக்காங்க. ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி இதை ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி என்னென்ன எழுதிருக்காங்க என்னென்ன இதை நீங்க டாப்பர் பேப்பர் பார்ப்பீங்களா, அப்போ ஒரு வாட்டி பாருங்களேன். டிஸ்கஸ் கேட்டிருக்காங்க, அப்போ இவன் என்ன டிஸ்கஸ் கமெண்ட்னு கொடுத்தா இவன் இந்த கேள்விக்கு நம்ம ஒரு பக்கமா எழுதிருப்போம், இவன் ஏன் 2 பக்கமா எழுதுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ கமெண்ட்னா நான் இப்படியும் பண்ணியிருப்பேன் அப்படியும் பண்ணியிருப்பேன், அதான் கமெண்ட்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களே ஒரு ஐடியா கொள்வாங்க. டாப்பர்ஸ் பேப்பரை பார்த்து அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பார்க்காதீங்க, என்ன பர்ஸ்பெக்டிவ் அவர் எழுதுறாருன்னு பாருங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னா ஃபுல்லாவே கிரிட்டிக் மட்டுமே பண்றாரா, இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாரா, இல்ல கிரிட்டிக்கல் எக்ஸாமின் பண்ணிட்டு அதோட பாசிட்டிவ் கொடுத்துட்டு இல்ல இதுக்கும் ஒரு சொல்யூஷன் தராரா, இது எல்லாமே ஒரு ஐடியா எடுத்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கீவேர்டு அது மார்னிங்ல யாரும் மிஸ் ஆனாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு தயவு செய்து சொல்லிடுங்க. இந்த கீவேர்டு இதுவும் அண்டர்லைனும், இது ரெண்டும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. இது ரெண்டு தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இது ரெண்டும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்லைல்ல? இப்போ முடிச்சுக்கலாங்களா மேடம்? சொல்லுங்க. ப்ரிலிம்ஸுங்களா? ப்ரிலிம்ஸ் மட்டும். ப்ரிலிம்ஸில் நான் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா 2019 நான் எழுதின ப்ரிலிம்ஸ் எதுவுமே ஃபெயில் ஆனதில்லை. ஆனால் நான் படித்தது எல்லாமே 4 நாள் 5, ஏன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு வருவேன். நான் அப்போ தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வருவோம். கடைசியாக தான் நடக்கும் என்னோட இன்டர்வியூ. அது ஏன்னே தெரியல. கடைசியாக இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் வந்துடும், ஃபெயிலுன்னு வந்துடும், இல்லைனா பாஸ்ன்னு வந்துடும். பாஸ்ன்னு வந்துட்டாலும் ரேங்க் அந்த 200 மேலே இருக்குது. அதில் 200 மேலேனா ஐஏஎஸ்ன்னு முடிவு பண்ணிடலாம். 200 கீழே ஐஏஎஸ் இல்லை வேறு அடுத்த மற்ற 10 நாள் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது என்னோட ஒரே ஸ்ட்ராட்டஜி பிஒய்க்யூ மட்டும்தான். அந்த இருந்த 10 நாள்லையுமே 10 கொஸ்டின் பேப்பர் போடுவேன். டபுள் செட்டாக தான் போடுவேன். மார்னிங்கில் ஜிஎஸ்ஸும் ஈவினிங்கில் சிசாட்டும் அதே டைமிங்கில் வச்சு அப்படியே தான் போடுவேன். நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிசாட்டை நான் இன்ஸ்டியூட் கொஸ்டின் மற்றவங்களையும் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் 2013 எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியும் நிறையா 1973 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மேக்ஸில் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் எடுக்க ஆரம்பித்தேன், இந்த கொஸ்டின் பார்க்க ஆரம்பித்தேன். இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு என்னன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்புறம் நான் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்குறாங்க, சிலாஜிசம்லேருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்னா இந்த டாபிக் தான் வருது. இது எல்லாத்தையும் நானே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னா, அப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன நல்லா சம் இருக்கு எல்லாத்தையும் போட்டுருவேன். அது இல்லாமல் இப்போ யூபிஎஸ்சி எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டைமே இருந்ததில்லை. இது வரைக்கும் டைமே இருந்ததில்லை. நான் ஆல்ரெடி பேங்கிங் நான் பண்ணதுனால சொல்கிறேன். நான் அப்போ எனக்கு அந்த பேங்கிங் கேள்வி எல்லாம் நான் 2-3 எடுத்து டைம் இதில் ஒரு 2 டாபிக், இதில் ஒரு டாபிக், ப்ராபபிலிட்டியில் ஒரு டாபிக் அப்படி போட்டுருவேன். அப்போது இதில் மட்டுமே வந்துடும். அதில் இங்கிலீஷில் நான் எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணேன். திரும்ப எழுதுவேன் நான் இங்கிலீஷ் மட்டும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வராது. அப்போ என்ன ஆகும்னா அந்த இம்ப்ளைடு அப்படின்னு ஒரு இது வரும், ரைட்டா? இதுல இன்டைரக்டா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த கடைசியா. ஆனா நான் உள்ள போய் படிச்சேன்னா தப்பா ஆன்சர் போடுவேன். 2வது வாரம் போய் எழுதுவேன், மறுபடியும் தப்பா தான் ஆன்சர் வரும். அப்போ எனக்கு இந்த இம்ப்ளைட்னாலே பிரச்சனை வருது. அப்ப என் லாஜிக் பாருங்க. அப்ப நான் எது ஆன்சரோ அதுக்கு ஆப்போசிட்டா போட ஆரம்பிச்சேன். அப்பவும் தப்பு தான் ஆச்சு. அப்போ ரைட்டெல்லாம் ஆகல. ரைட்ல அப்போ இந்த இம்ப்ளைட்னா என்னன்னு சொல்லிட்டு நெட்ல படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ இம்ப்ளைட்னா
அதுல என்ன மீன் ஆகுது அப்படின்றது பண்ணாலே போதும். இன்டைரக்டாவும் சொன்ன அவசியம் இல்லை. அதை நீங்க சுருக்குனீங்கன்னா என்ன மீன் ஆகும் அப்படின்றது. ஓகே, அப்போ அடுத்து அந்த பேரா படிச்சுட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனை பார்த்து ஒன்று போட்டா அப்போ ஆன்சர். அப்போ என்னன்னா இதுல எப்படி நம்ம அந்த இதுல மெயின்ஸ்ல கீவேர்டு இருக்கு, அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கான கீவேர்டு இந்த மாதிரி தான். இதை படிக்க ஆரம்பிங்க. இதை படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பேசேஜ் எல்லாம் ஈஸியாகிடும். ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் உங்களை காப்பாற்றும், வேற யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. என்னன்னா எப்போ நான் வச்சாலும் ஃபுல் டெஸ்ட் தான் போடுவேன். ஃபுல் டெஸ்ட் தான் போடுவேன். எப்படி இருந்தாலும் 80 கொஸ்டின்ல நான் எத்தனை கொஸ்டின் போட்டிருப்பேன்? 47 தான் போட்டிருப்பேன், ரைட்டுங்களா? மறுபடியும் என்ன பண்ணுவேன், அந்த மிஸ் பண்ண கொஸ்டின் என்னால் போட முடியுமான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் 1 நிமிஷம் வச்சு மறுபடியும் செகண்ட் டெஸ்ட் போடுவேன், மிஸ் பண்ண கொஸ்டினை மட்டும். அதுலயும் போட முடியல அப்படின்னா ஒரு இவ்வளோ கொஸ்டின் மாட்டிருக்கலாம், இந்த கொஸ்டின் மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஏன் வரல, எதனால வரல, ஏன் அப்படின்னா அந்த அப்புறம் இந்த அடுத்து இதை போடுறேன்ல, இதையும் நான் போடுவேன். இதுக்கு டைம் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோ விட்டுரும், எவ்வளோ நேரம் வேணா போடும். அப்போ நான் போட ஆரம்பிப்பேன். அப்போ டைம் கன்ஸ்டன்ட்னால என்னால் போட முடியல. சில கேள்வி அப்பவும் போடணும். அப்போ எனக்கு அந்த கான்செப்டே தெரியல, உடனே நெட்டில் அடிப்பேன். யாருன்னா யூடியூப்ல அழகாக நடத்திருப்பாங்க பேங்கிங் எஸ்எஸ்சிக்கு, அவங்க சொல்லி தருவாங்க இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து முடிச்சு. ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் நான் எத்தனை பண்ற மாதிரி இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் வித் டைமிங், தேர்ட் டெஸ்ட் வித்தவுட் டைமிங், ஃபோர்த் எனக்கு வராத டாபிக். அப்போ இந்த டாபிக் போயிட்டு நான் இதில் பார்ப்பேன். இந்த டாபிக் நம்ம யூபிஎஸ்சி நான் தனியாக எழுதி வச்சிருக்கேன்ல, இது வரைக்கும் சால்வ் பண்ணி இந்த டாபிக் இதில் இருக்கா இல்லையா, அப்போ புது டாபிக் இந்த எடுத்துட்டு வந்திருக்கான். அப்படி வந்தது தான் சிலாஜிசம். ஆல் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், ஆல் பேஸ்கெட்ஸ் அந்த வந்தது இல்லை, புதுசாக வந்தது. அப்போ இது பார்த்தீங்கன்னா வந்த கொஸ்டின் 2, அடுத்த வாட்டி 4 வருது, அடுத்த வாட்டி 5 வருது. அப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நாங்கள் ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம். அப்போ புதுசு ஒன்று வந்தான்னா அதை ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா அடுத்து 2-4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதை எனக்கு அறிவும் அப்புறமா பண்ணி தந்தார். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இது இப்போ வந்திருக்கு, அடுத்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால அதை முடிச்சிட்டேன். ரீசனிங் இது ஈஸியாக தாங்க இருக்கும், பேசிக் ரீசனிங். இது நீங்கள் நார்மலாக போட பழகிட அந்த இது ஒன்று வரும், என்ன இது ஏ பி மறுபடியும் விட்டு சி டி, என்னடா இது நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அது எப்படியுமே வரல, எப்படி போட்டாலும் வரமாட்டேன். அப்புறம் நெட்டில் அடிச்சு அவன் சொல்கிறான் 2 பிரிக்கிறான், இல்லைன்னா 3 பிரிக்கிறான், என்னமோ பண்ணுறானுங்க. அப்புறம் அதை கட்டிச்சோம்னா 2 கொஸ்டின் அழகாக ஆன்சர் போட்டு வந்துட்டே இருக்கும். அது சேவ். அப்போ என்னன்னா நான் பேப்பரே பார்க்கல, நான் பார்த்தேன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இதை பாருங்க, இதை பார்த்தா ஐடியா கிடைச்சிடும். இது சிசாட்.